ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு கடாயை சுடுபடுத்தி 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 6 வரமிளகாய், 4 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதக்கக்கூடாது, ஒரு 80% வதங்கினா போதுங்க. இப்போ நான் வதக்கி காமிக்கிறேன் பாருங்கள், இந்த பதம் வந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு வாட்டி இந்த சூடல்ல மிக்ஸ் பண்ணி சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக கெட்டியாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடம் அதிகங்க. இந்த சட்னி ரெசிபியை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு சட்னி ரொம்ப ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.